கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை நம்ம கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் ஒரு சில பாடல்களை பாடி உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஐயா. எங்கள் துதிகளையும் சோஸ்திரங்களையும் எங்கள் ஆராதனைகளையும் நீர் பிரியமாக ஏற்றுக்கொள்வீராக தகப்பனே. அப்பா, இந்த பிரசங்கத்துக்கும் பாடல்களுக்கும் தடையாக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். இந்த செகண்ட் ஹேவனில் வார்த்தையை திருப்புகிற, குழப்பங்களை உண்டாக்குகிற, போராட்டங்களை உண்டாக்குகிற, தூக்க மயக்கத்தின் கனநித்திரையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்துக்கே மகிமையை உண்டாக்கும். எல்லா சமயங்களையும் நேரங்களையும் ஐயா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் வியாதிகளையும் நெருக்கங்களையும் இந்த ஆண்டில் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற இந்த காலகட்டத்தில் விசேஷமான கிறிஸ்துமஸ் பிறப்பின் இந்த நாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு சில பாடல்களை இயேசுவுக்காக நாம் பாடி அவருடைய பிறப்பின் மகிமையை கொண்டாடுவோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அருமையான பாடல்கள். சந்தோஷ விண்ணொளியே, இயேசு சாந்த சொரூபி அவர், பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா, பாரில் மலர்ந்துதித்தார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏன் ஏசப்பா அந்த உலகத்தில் வந்தாரு? ஆண்டவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே தீர்மானத்தோடு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்ததும் ஆதாம் ஏவாள் என்று 2 மனிதர்களை படைத்தார். ஏதேன் தோட்டத்தை அழகாக படைத்தார். அதில் உள்ள எல்லாவற்றையும் அவர்கள் ஆட்கொள்ளலாம், அனுபவிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், அந்த தோட்டத்தில் மிடில் ஆஃப் த கார்டன் தேர் வாஸ் அ ட்ரீ. நன்மையும் தீமையும் அறியத்தக்க பழம் உள்ள அந்த ட்ரீயில் உள்ள பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் நமக்கெல்லாம் விரோதியான அந்த சாத்தான் பார்த்தான், எப்படியாவது இந்த தேவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏவாளை வஞ்சித்தான். அவள் அந்த பழத்தை பறித்து தானும் சாப்பிட்டு கணவருக்கும் கொடுத்தார். ஜீவ ஆத்துமாவாக தேவன் படைத்த அந்த ஆத்துமாக்கள் பாவ ஆத்துமாவாக மாறிவிட்டது. ஸோ ஒன்லி சாய்ஸ், மனிதன் மறுபடியும் அந்த ஜீவனுக்குள்ள வர வேண்டும் என்னால் someone should die on the cross. யாராவது ஒருவர் சிலுவையில் இந்த மனுக்குலத்துக்காக மதிக்க வேண்டும். தேவன் நம்மை நேசித்தபடியினால ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் குமாரனாக பிறந்து 33.5 வருடம் அந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்து மறுபடியும் அவர் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்போஸ்தலர் 1:11 படி அவர் மறுபடியும் வருவார். ஆகவே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம் பெயரை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். நாம் அவருக்கு பிரியமாக அவருடைய வசனத்தின்படி வாழும் போது மறுபடியும் அந்த இயேசு இரகசியமாக வந்து யார் யார் அவருக்கு பிரியமாக வாழ்கிறார்களோ அவரை ஒரு நொடி பொழுதியில் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 படி அவர் ஒரே நொடி பொழுதில் மத்திய ஆகாயத்தில் நம்மை சேர்த்து கொள்ளுவார். அந்த நம்பிக்கையில தான் நமக்காக பிறந்த, நமக்காக இந்த உலகத்தில் பாடுபட்ட அந்த இயேசுவின் பிறப்புக்காக நாம் நன்றி செலுத்தி ஒரு சில கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பாடுவோமா? தெரிந்தவர்கள் என்னோடு கூட பாடலாம்.
பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர் துதித்தார். சந்தோஷ விண்ணொளி இயேசு சார்ந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர் துதித்தார். இன்ப பரலோகம் துறந்தவர், துன்பம் சகித்திட வந்தவர், பாவ மனிதரை மீட்டவர், பலியாகவே பிறந்தார். சந்தோஷ விண்ணொளி இயேசு சார்ந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர் துதித்தார். சந்தோஷ விண்ணொளி. பூலோக மேன்மைகள் தேடாதவர், பேரும் புகழும் நாடாதவர், ஒன்றான மெய்தேவன் இயேசுவே என் ஆத்ம ரட்சகரே. பூலோக மேன்மைகள் தேடாதவர், பேரும் புகழும் நாடாதவர், ஒன்றான மெய்தேவன் இயேசுவே என் ஆத்ம ரட்சகரே. சந்தோஷ விண்ணொளி இயேசு சார்ந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர் துதித்தார். சந்தோஷ விண்ணொளி. வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவன், ஜீவன் வழி சத்தியம் எல்லாம் இவர், தேவாதி தேவசுதன் இவர், இயேசுவல்லால் வேறு யாரும் இல்லை. ரட்சணியம் நீந்திடவே நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படி அவர் இந்த உலகத்துல பிறந்தார். So no other choice except to accept him as our personal savior. ஜீவன் வழி சத்தியம் எல்லாம் இவர், தேவாதி தேவ சுதனிவர், இயேசுவல்லாமல் வேறு யாரும் இல்லை. ரட்சண்யம் நீந்திடவே சந்தோஷ விண்ணொளி இயேசு சார்ந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர் துதித்தார். சந்தோஷ விண்ணொளி. ஆடம்பர வாழ்வை வெறுத்தவர், அண்ணல் எளிமையாய் வாழ்ந்தவர், எம்மை தம்மை போல மாற்றிடும் இயேசுவை பின்பற்றுவோ. சந்தோஷ விண்ணொளி இயேசு சார்ந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா பாரில் மலர் துதித்தார். சந்தோஷ விண்ணொளி. எங்கள் சமாதான பிரபு இவர், இயேசு அதிசயமானவர், வேதம் நிறைவேறும் காலமே வேகம் வருகின்றாரே. சந்தோஷ விண்ணொளி இயேசு சார்ந்த சொரூபியவர். பள்ளத்தாக்கின் லீலி சாரோனின் ரோஜா
பாரில் மலர் துதித்தார் சந்தோஷ பெண்ணொளி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு பிறந்து அவர் தேவாலயத்துக்கு விருத்த சேதனம் பண்ண அந்த இடத்துல வரும்போது 2 நாளாய் அவருக்காக காத்திருந்த சிமியோன் என்ற ஒரு வயது முதிர்ந்த ஆண்டவருடைய மகன் அவரை கைகளில் ஏந்தி இவ்வாறு சொல்லுகிறார். லூக்கா 2:31 வாசிக்கிறேன். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை எங்கள் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் எவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஆகவே அதை கேட்டவுடனே அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ குழப்பமா இருக்கும். ஒரு கன்னியாகிய மரியாள் தேவ சித்தத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியின் நிமித்தம் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்று அவள் ஆலயத்துக்கு பிரதிஷ்டைக்காக வரும்போது அந்த தீர்க்கதரிசியாகிய சிமியோன் எடுத்து இவ்வாறு சொல்லும்போது அவள் ரொம்ப கலங்கியிருப்பா. உன் இருதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். மேபி அவருடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லி இருந்திருக்கலாம். அவள் உள்ள எப்படி பாடுபட்டிருக்கும். தனக்கு ஒரு மகன் விசேஷமாக பிறந்து அவன் வாலிப வயதில் மறிக்க போகிறான் என்பதை அறிந்த தாயாரின் உள்ளம் எப்படி பாடுபட்டிருக்கும். உங்களுக்காக எனக்காக அந்த தேவாதி தேவன், அந்த ராஜாதி ராஜன் இந்த பாவ உலகில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை அவர் தேடவில்லை. பெரிய பெரிய பிலாத்தின் மாளிகை அவர் தேடவில்லை. ஏழை தொழுவத்தில் ஜெனித்தவர். ஆகவே இன்னொரு பாடலை கூட நாம பாடுவோமா? தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மகாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜனித்தவர். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். வானத்தில் தோன்றும் ஓர் நட்சத்திரம். வான சாஸ்திரிகள் முன்னில் சென்றாலும் பாதை தவறியே சோகமடைந்த பின் பாலகன் இயேசுவை கண்டடைந்தார். இயேசுவின் பிறப்பை முன்னறிந்தவர்களாக 3 சாஸ்திரிகள் கிழக்கே இருந்து வந்து பொன், தூபவர்க்கம், வெள்ளி எல்லாவற்றையும் அவருக்கு காணிக்கையாக படைக்கும்படி வானத்துல ஒரு நட்சத்திரம் தோண்டி அவர்களுக்கு வழி காட்டினது. அன்னை மரியாள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தாள். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற நாமும் அந்த ஆண்டவர் இயேசுவை இன்று கண்டடைவோமா? அதே ஸ்பிரிட்டோடு நாம் அந்த ஆண்டவரை, குழந்தையாக பிறந்த அந்த இயேசுவை நம்ம உள்ளத்திலும் வரும்படி வருந்தி அழைப்போமா? வானத்தில் தோன்றும் நட்சத்திரம், வான சஸ்ரீகள் முனில் சென்றாலும் பாதை தவறியே சோகம் அடைந்த பின் பாலகனே சுவை கண்டடைந்தார். பாதை தவறியே சோகம் அடைந்த பின் பாலகனே சுவை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். அன்னை மரியாள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தாள். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவரே சுவை கண்டடைவோம். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவரே சுவை
கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். மரியாளுக்கு டெலிவரி நேரம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறது. பிள்ளை பெறுவதற்கு அவளுக்கு ஒரு மெட்டர்னிட்டி சென்டர் இல்ல, ஒரு பெரிய மாளிகை இல்ல. she was alone. அவ ரொம்ப லோன்லியா, தன் கணவரும் அவளும் மாத்திரம் தத்தளித்திருப்பாங்க. அப்கோர்ஸ் அது டிசம்பர்ல இருந்தா it would have been very cold. குளிரல பாருங்க. பிள்ளையை அவள் பெற்று சத்திரத்துல இடமில்லாதபடி ஆடு வைக்கிற அந்த புல்லணையில அவ தன் பிள்ளையை கிடத்துகிறாள். சத்திரத்திலே ஸ்தலமில்லையே, சத்திய தேவன் தலை சாய்க்கவே. சத்திரத்திலே ஸ்தலமில்லையே, சத்திய தேவன் தலை சாய்க்கவே. தாழ்மை சொரூபி தாழறங்கி தங்கும் தொழுவத்தை கண்டடைந்தார். தாழ்மை சொரூபி தாழறங்கி தங்கும் தொழுவத்தை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஆண்டவர் பிறந்த பெத்லேகமே, ஆயிரங்களில் சிறிய ஸ்தலம். ஆண்டவர் பிறந்த பெத்லேகமே, ஆயிரங்களில் சிறிய ஸ்தலம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். கண்ணார கண்டேன் உம் இரட்சண்யத்தை, காலாகாலமாக காத்திருந்தேன். கண்ணார கண்டேன் உம் இரட்சண்யத்தை, காலாகாலமாக காத்திருந்தேன் என்று சிமியோன் தன் கையில் எடுத்து நம் இயேசுவை வாழ்க்கையை கண்டடைந்தார். என்று சிமியோன் தன் கையில் எடுத்து நம் இயேசுவை வாழ்க்கையை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். யோவான் 1:11 சொல்லுகிறது, அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமான நாமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தள்ளின கல்லை தலைக்கல்லாக தாமதமின்றி வருகிறவர் ஆயர் குடிலினிடை பாலகனாய் தோன்றும் தூய பிதாமுகம் கண்டடைவோம். ஸோ கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்மை விட எல்லா விதத்திலும் தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். இயேசுவின் அன்பை இதன் மூலம் நாம் பிரதிபலிக்க வேண்டும். அதை உணர்ந்தவர்களாக இந்த கடைசி அடியை என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? தள்ளின கல்லே தலைக்கல்லாக தாமதமின்றி வருகின்றவர் ஆயர் குடிலிடரை பாலகனாய் தோன்றும் தூய பிதாமுகம் கண்டடைவோம். தள்ளின கல்லே தலைக்கல்லாக தாமதமின்றி வருகின்றவர். தள்ளின கல்லே தலைக்கல்லாக தாமதமின்றி வருகின்றவர். ஆய குடிலீரை பாலகனாய் தோன்றும் தூய பிதாமுகம் கண்டடைவோம். ஆய குடிலீரை பாலகனாய் தோன்றும் தூய பிதாமுகம் கண்டடைவோம். தேவாதி தேவன்
ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். ஏரோது மாளிகை தேடாத மகாராஜன் ஏழை தொழுவத்தில் ஜனித்தவர். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் பாவ உலகினில் வந்துதித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நமக்காக அவர் பிறந்த அந்த நாளை நாம் கிறிஸ்துவின் பிறப்பாக நாம் கொண்டு வருகிறோம். அன்று வயலில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். பயங்கரமான ஸ்னோ ஃபாலிங் டைம். அப்போது தேவ தூதர்கள் அவர்களுக்குள்ள தோன்றி உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அவர்களை வாழ்த்தி இயேசுவை புகழ்ந்து நீங்களும் போய் அந்த முன்னணியில் கிடத்தி இருக்கிற அந்த கிறிஸ்து பாலனை பணியுங்கள் என்று சொன்னபோது அவங்க தங்கள் மந்தையில் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு இயேசுவை பணிந்து கொள்ளும்படி அவர்களும் போய் பணிந்தார்கள். 3 சாஸ்திரிகள் பணிந்தார்கள். இன்று நம்மை கூட அவர் அழைக்கிறார். பக்தரே, நீர் வாருமே, நம்ம ஆசை ஆவலோடும் இப்பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, நம்ம எல்லாரும் சாஷ்டாங்கம் பண்ணி அவரை துதிப்போமா? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்மை தாழ்த்தி இயேசு பிறந்தது நோக்கமே ரோமர் 3:23 சொல்லுகிறது, all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே இந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படி for God so loved the world he gave his only begotten son whosoever believeth in him shall not perish but have everlasting life. யோவான் 3:16 சொல்லுகிறது. ஆகவே இன்று நம்ம உள்ளத்துக்குள்ள ரட்சிப்பு வேண்டும். நம் கவலைகளிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். நம்ம பாரத்தையெல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைக்கும்படி, நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படி கலேஷியன்ஸ் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னது போல கிறிஸ்து நமக்காக அந்த உலகத்தில் பிறந்து சாபமானதி நிமித்தம் நாம் பண்ணின நம்ம எல்லா பாவ சாப கட்டுகளிலிருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்குவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தாரு. Shall we worship him? நீங்க என்னோடு கூட இந்த பாடலை பாடலாம். பக்தரே வாரும், ஆசை ஆவலோடும் நீர் பாரும் நீர் பாரும், இப்பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. Shall we worship him? Shall we give our life to him? நாம் அப்படியே அவரிடத்துல எல்லாவற்றையும் வைத்து விடுவோமா? Matthew 11:28 says, come unto me all you are heavily laden, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னண்டை வாருங்கள், அந்த கிறிஸ்து பாலனண்டை வாருங்கள். நாம எல்லா கவலைகளும் அவர் பாதத்தில் வைத்து விடுவோம். The Bible says his name is called wonderful. அவர் அதிசயமானவர். நான் ஏன் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரியா உங்க முன்னால நான் இருக்கிறேன் தெரியுமா? 7 வருடம் எனக்கு குழந்தைங்களே கிடையாது. நான் ஒரு மலடியாக இருந்தேன். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தான் ஆண்டவரை நோக்கி கதறி அழுதேன். Father God, if your name is called wonderful, do a miracle. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அதிசயம் செய்யும். நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன். நான் பெற்ற பிள்ளைகளும் ஊழியம் செய்வாங்க. அதற்காகத்தான் நானும் குடும்பமாக இன்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். உங்க முன்னால நின்று அந்த ஆண்டவரை வர்ஷிப் பண்றதுக்கு ஒரே ரீசன், has done many miracles. எல்லாவற்றுக்கு மேலாக மலடி என்ற பட்டத்தை மாற்றி எனக்கு அருமையான 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். பக்தரிவாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் பாலனை, வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சஷாங்கம் செய்யவாரும் சஷாங்கம் செய்யவாரும் சஷாங்கம் செய்யவாரும் கிறிஸ்துவை. தேவாதி தேவா
ஜோதியில் ஜோதி மானிட நன்மை வருத்தினி. தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சஷாங்கம் செய்யவாரும், சஷாங்கம் செய்யவாரும், சஷ்டாங்கம் செய்யவாரும் கிறிஸ்துவை. மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடு ஜன்மனை செய்தி பாடி போற்றுமே. வெண்ணில் சந்தோஷம் மண்ணில் சமாதானம் சஷாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சஷாங்கம் செய்யவாரும் கிறிஸ்துவை. இயேசுவே வாழ்க என்று ஜன்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவும். அன்பின் சொரூபி அருள் அவதாரம் சஷ்டாங்கம் செய்யவாரும், சஷ்டாங்கம் செய்யவாரும், சஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. பக்தரிவாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும், நீர் பாரும் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சஷ்டாங்கம் செய்யவாரும், சஷ்டாங்கம் செய்யவாரும், சஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. ஸோ இந்த பொல்லாத இந்த பேண்டமிக் டைம்லையும் தேவன் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் வர்ஷிப்பை பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே நம்ம இதை உணர்ந்தவர்களாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தபடியினால அவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்ல கிறிஸ்துமஸ் ஆமாண்டவரே பாடல்களை பாடி உம்மை துதிக்க, உம்மை சோஸ்திரிக்க, உம்மை மைமைப்படுத்த நீர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய மீறுதல்களை நிமித்து நீர் காயப்படும்படி, எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்படும்படி, எங்களுக்கு சமாதானத்தின் ஆக்கினியை நீர் உண்டாக்கும்படி நீர் சிலுவையில் பலியானீர், சிலுவையின் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினீர். Father God, we thank you Master God. எங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி, ரட்சிக்கும்படி, நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, எங்களுக்கு சமாதானத்தை தரும்படி, வியாதியிலிருந்து விடுதலையை தரும்படி, கஷ்டங்களிலிருந்து நெருக்கங்களிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகி சுதந்திரராக இந்த உலகத்துல நாங்கள் ஜீவிக்கும்படி எங்களுக்காக அந்த உலகத்துல பிறந்தீரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுது யாரெல்லாம் ஈவன் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல வியாதியோடு, நெருக்கத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு, சஞ்சலத்தோடு, ஒருவேளை வியாதியின் படுக்கையிலே இருந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்பா, நீர் மனமிறங்குவீராக. நீர் எந்த பர்பஸ்க்காக அந்த உலகத்துல வந்தீரோ அதே பர்பஸை அப்பா நினைவு கூறுவீராக. இந்த வியாதி படுக்கையை நீர் மாற்றி போடுவீராக. இந்த நெருக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஜெகோவா ஜைரா, meet all their needs according to your riches in heaven, Master God. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். convey our happy birthday to you, Master God. உமக்கு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துதலை தெரிந்து கொள்ளுகிறோம். அப்பா, நாங்கள் உயிருள்ள வரைக்கும் உம்மை போற்ற நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒவ்வொருவருக்கும் ஐயா கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷத்தை ஐயா நீ நிறைவாய் தருவீராக ஐயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வீராக. தொடர்ந்து எங்களோடு உமது கிருபையும் ஐயா சமாதானமும் இருப்பதாக. எல்லா துதி கனோ மகிமைய உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.